அது எது சார் எடுக்கிறீங்க? அப்படியே லஞ்ச் சரி சரி சுரேஷ்க்கு வணக்கத்தை போடு. சோளிங்கரில் உள்ள யோக நரசிம்மர் இந்த சாமிகிட்ட தரிசனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். நிறையா பேர் கேட்டீங்க, நீங்கள் ஹீரோவாக ப்ரொமோட் ஆனதுனால கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்க வந்தீங்களா அப்படின்னு. எப்போவுமே கடவுளோட ஆசீர்வாதம் அந்த கூல் சுரேஷ்க்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னாக்க உடனே நான் இங்கே கிளம்பி வந்துடுவேன். இங்கேன்னு இல்லை, பல ஆலயங்களுக்கு மன நிம்மதிக்காக நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பேன். அதில் ஸ்பெஷல் இங்கே சோளிங்கருக்கு வர்றதில் ரொம்ப மனதுக்கு திருப்தி. முக்கியமாக இங்கே கொடுக்குற அந்த பிரசாதம், அதுவே வந்து பல ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்காதது கூட இங்கே அந்த புளி சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், அதெல்லாம் அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் என்ன தான் பஃபே செட்டு வச்சாலும் இங்கே நம்ம கோயிலில் வந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றது அப்படியே உடம்புக்கு ஒரு 10 குளுக்கோஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு எனர்ஜி. எல்லாமே இறைவனோட ஆசீர்வாதத்தில் எல்லோரும் சீரும் சிறப்புமா எடுக்கலாம். தங்கமே தங்கமே, நீங்களும் நல்லா சீரும் சிறப்போட இருக்கணும். சரியா? நீங்களும் சீரும் சிறப்போட இருக்கணும். ஒரு வாழைப்பழம் கொடுப்போம். ஆஞ்சநேயர்களோட அன்பு தொல்லை தாங்க முடியல. கையில் எதுவுமே எடுத்துட்டு வர முடியாது. பார்த்தீங்களா? பாத்தீங்களா எப்படியெல்லாம் அது எங்க வாங்க இருந்தாங்க இந்தாங்க உங்களுக்கு. நீ அதை சாப்பிட அப்படியா? இருந்தாங்க பாத்தீங்களா? எப்பவுமே ஆஞ்சநேயரோட ஆசீர்வாதம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது ஒரு மன நிம்மதி. நம்ம மக்களோட மக்களாகவே இருந்து மனுஷங்களே பார்த்து இவங்களெல்லாம் பார்க்க வந்ததில் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, எல்லாம் ஆண்டவனோட ஆசீர்வாதம்.